அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். அரைத்து விட்ட பருப்பு ரசமும் பருப்பு கடையலும் செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். புளி லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, ஒரு பூண்டு எடுத்து உரித்து இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் 8 பல்லாவது பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, சிறிது மல்லி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் போது இது பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடணும். நெய்ஸாக இருக்குன்னு குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைக்கணும். இது அம்மியில் தான் அரைப்பாங்க. நம்ம எங்கே அம்மியிலலாம் அரைக்கிறோம். அதனால் மிக்சி ஜார்லேயே நான் அரைச்சிட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப்பு அளவுக்கு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது மூடி போட்டு விசில் போட வேணாம், சாதாரணமாக வெந்தாலே போதும். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு 1 எடுத்து உரித்து போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்க விடணும். 3/4 பதத்துக்கு வெந்தோடனே இந்த பருப்பு தண்ணியை நம்ம எடுத்த பிறகு தான் நான் விசில்லாம் போட்டு இதை வேக வைப்பேன். இப்போ புளி தண்ணியோட நம்ம தக்காளி 2 எடுத்து போட்டிருக்கேன். தக்காளியும் இந்த புளியும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு 2 முறையாக நான் இந்த புளி தக்காளி கரைச்சலை நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி புளி எல்லாத்தையும் நல்லா கையாலேயே பிசைஞ்சு மசிச்சு விட்டு வடிகட்டி எடுக்கணும். சூப்பராக இருக்கும். மழைக்காலங்களுக்கும் குளிர்காலங்களுக்கும் இந்த அரைச்சி விட்ட பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். காரசாரமாக அருமையான ரசம் இது சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். அப்போ தான் அது டேஸ்ட்டு தெரியும். நாங்கள் இந்த மழை குளிர்காலங்களுக்கு இந்த ரசம் பருப்பு அரைத்து விட்ட பருப்பு ரசமும் அந்த பருப்பு கடையிலும் செய்வோம். அது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு அடுத்ததையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 2.5 கப்பு அளவுக்கு நான் இந்த புளி தக்காளி கரைச்சலை எடுத்து வச்சுருக்கேன் மொத்த கணக்கு. பிறகு இதை தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சிக்கிட்டோம் இல்லையா, இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அதையும் இதோட சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு இப்பயே சேர்த்துக்கிட்டு எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன் உப்பை. இப்போ அந்த பட்டு போல் அரைச்ச விழுதையும் இதோடையே சேர்த்துக்கின்னு நம்ம தாளிப்பு கொடுக்கும் போது சேர்க்கக்கூடாது. ஏன்னா பட்டு போல் அரைச்சிட்டோம் இல்லையா, இந்த ரசத்தோட அந்த தக்காளி புளி தண்ணியோட தான் நம்ம சேர்த்துட்டு நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வராங்க இவங்க. இதை நான் தண்ணியை ஒரு 2 கப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கப்பு அளவுக்கு அந்த தண்ணி அதுலேயே வச்சுட்டு, தண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரை டம்ளர் விட்டுக்கோங்க. நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இருத்துக்கிட்டு அந்த கோப்பையில் எடுத்துட்டு பாக்கி அரை டம்ளர் அளவுக்கு இருக்குது. அதே போதுமானது. ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் சாதாரணமாக வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். குயிக்காக வெந்துடும். அதனால் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. அதனால் ஒரு விசில் விட்டாக்கா நல்லா கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மசிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ காய்ந்த மிளகாய் 3 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி காம்புகளை போட்டுட்டு நல்லா ஒரு பெருங்காயத்தூள் சிறிது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அந்த கடுகுலாம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த தக்காளி ரசம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம்லாம் போட்டு அந்த ரசத்தை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா இது நுரைச்சி வரும்போது மூடி போடக்கூடாது. ரசத்துக்கு எப்போதுமே நம்ம நார்மலாகவே ரசம் வச்சா நம்ம மூடி போடக்கூடாது. நுரைச்சி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணு. இப்போ இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 கொதி விடணும். 2 கொதி விட்டு இப்போ பருப்பு தண்ணியும் நம்ம தனியாக இருத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணியும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு
நம்ம வந்து நல்லா வந்து கரண்டியால் கலக்கி விடுங்க. இது மாதிரி நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜ்லேயும் கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2 கொதி விட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அது அடுத்தது வந்து பருப்பு கடையலுக்கு உள்ள தாளிப்பையும் கொடுக்கணும். இது வந்து இப்போ 2 கொதி, இப்போ இந்த கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்பவும் நம்ம கொதிக்க விட்டால் அது வந்து கடுத்தா மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு விசில் விட்டுடுச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போனவுடனே இப்போ பாருங்கள் பூ போல் வெந்துருச்சு அந்த பாசிப்பருப்பு. இதை வந்து கரண்டியாலேயே நம்ம மத்தால கடைவாங்க சாதாரணமாக வேக வச்சா. இப்போ குக்கரில் வேக வச்சதுனால ஈஸியாக வந்து கரண்டிலேயே நம்ம வந்து மசிச்சு விட்டுடலாம். அந்த பூண்டு, அந்த பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அப்படியே அந்த கரண்டிலே வந்து கடைஞ்சி எடுத்துருந்தேன். இதுக்குள்ளே தாளிப்பு வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நெய் விட்டால் சூப்பராக இருக்கும். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் செய்யும் போது. நான் ஆயில் 2 டீஸ்பூன். வடகம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், இந்த பருப்புக்கு வந்து தாளிப்பு கொடுக்கறது. வடகம் கொஞ்சம், கருவேப்பில்லை வந்து 2 கொத்து போட்டு தாளிப்பை கொடுத்துட வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தாளிப்பை கொடுக்கணும். தாளிக்கும் போது தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு ஆனில் வைக்கக்கூடாது, ஆஃபில் தான் வைக்கணும். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு தேங்காய் அரை மூடி போட்டு நல்லா வந்து கடைஞ்சி விடணும். அவ்வளோ தாங்க, அரைத்து விட்ட பருப்பு ரசமும் பருப்பு கடையலும் ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.